டேர்ம் வந்து இன்ஸ்பெக்ஷன். ஸோ ஜென்ரலான பார்லன்ஸில் நம்ம வந்து இன்ஸ்பெக்ஷன் என்ன நினைப்போம், ஓகே யாரோ நம்மளை வந்து இன்ஸ்பெக்ட் பண்ண வராங்க, நம்ம எக்ஸாம் எழுதும்போது நம்ம காப்பி அடிக்கிறோமா இல்லையான்னு பார்க்க வராங்க, இல்லை வந்து எதை செக் பண்ண வராங்க, அந்த மாதிரி இன்ஸ்பெக்ஷன் நம்ம அதான் நம்ம மைண்டில் வரும். போலீஸ் ஏதோ போலீஸ் இன்ஸ்பெக்டர் ஒரு இன்ஸ்பெக்ஷன் அந்த மாதிரி. பட் ஆடிட்டை பொறுத்தளவில் இன்ஸ்பெக்ஷன் அப்படின்னா என்னென்னா, ஒரு ஆடிட்டர் வந்து டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் வாங்கி பார்ப்பார். இதுக்கு பேர் மட்டும்தான் இன்ஸ்பெக்ஷன். புரியுதா? ஸோ இன்ஸ்பெக்ஷன் இஸ் டைரக்ட்லி ரிலேட்டட் டு ஆடிட்டர் வாக்கிங் இன் டு த ப்ரமைசஸ், வாக்கிங் இன் டு த என்டிட்டி, எந்த என்டிட்டி அவர் ஆடிட் பண்ணுறாரோ. மற்ற சப்ஜெக்ட்ஸ்லாம் நம்ம என்ன சொல்லுவோம்னா கம்பெனி, ஆர்கனைசேஷனு, பிஸ்னஸ் யூனிட்டு அப்படி இப்படின்னு எதாவது சொல்லுவோம். பட் கம்ப்ளீட்டாக ஆடிட்டை பொறுத்தளவில் கிளைண்ட்டை நம்ம எப்படி சொல்லுவோம் அப்படின்னா என்டிட்டின்னு சொல்லுவோம். அவங்க வந்து லிஸ்டட் கம்பெனியாக இருந்தாலும், ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனியாக இருந்தாலும், பார்ட்னர்ஷிப் ஃபார்ம் இருந்தாலும், யாராக இருந்தாலும் சரி, ஆடிட் டேர்ம்ஸில் ஒரு ஆடிட்டர் ஒரு கிளைண்ட் ஆடிட் பண்ண போகிறாங்கன்னா அந்த கிளைண்ட்டுக்கு நம்ம எப்படி சொல்லுவோம், அந்த என்டிட்டின்னு தான் சொல்லுவோம். ENTITY என்டிட்டி அப்படி தான் சொல்லுவோம் நம்ம. ஸோ இந்த என்டிட்டியை பொறுத்தளவில் இந்த என்டிட்டிக்குள்ளே ஒரு ஆடிட்டர் வாஸ் வாக்கிங் இன் அப்படின்னா உள்ளே போயிட்டு அவருக்கு தேவையான டீட்டெயில்ஸை அவர் வந்து சப்மிட் பண்ண சொல்லுவார். எனக்கு இந்தந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் வேணும்னு கேட்பார். அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் வந்ததுக்கப்புறம் அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் ஃபுல்லாக பார்ப்பார். அதுக்கு பேர் தான் இன்ஸ்பெக்ஷன். ஓகேவா? ஸோ இன்ஸ்பெக்ஷன் is clearly only the seeing the documents அவர் ஃபுல்லாக சரி பார்க்கறதுக்கு பேர் மாத்திரம் தான் called as inspection. ஓகேவா? Thank you so much. Have a nice day.